ஹலோ கைஸ், நாங்கள் தாமஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா, என்னடா தண்டவாளத்தை நின்றுக்கிற, தண்டவாளத்துக்கிட்ட லைவ் சைக்கிள் விட போகிறேன்னு கேட்பீங்க. இல்லைங்க, பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்டரி பார்த்தீங்கன்னா 72 வோல்ட்டு 40Ah பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒன்று சென்னையில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை தான் நம்ம வாங்க போயிட்டுருக்கோம். இப்போ தான் ஈரோடு ரயில் ஸ்டேஷனில், அதாவது ஈரோடு ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆக நிற்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 12 மணி ஆகுமா ட்ரெயின் எடுக்க. பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இடத்துக்கு போயாச்சு. இப்போ அவங்க பேட்ரி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆகிடுச்சு. பேட்ரி பார்த்தீங்கன்னா ஷார்ட் பண்ணி போட்டிருக்காங்க. 2 சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணிடலாம் வாங்க. இது ரேட்டு பேசி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே இப்போதைக்கு வீடியோ எடுக்க முடியாது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு எடுத்து வந்துச்சு. பார்த்தீங்கன்னா 72 வோல்ட் 40Ah ஸ்டிக்கர் ஒட்டியிருக்க பாருங்க, காட்டுறாருங்க. பார்த்தீங்கன்னா பிஎம்சி இல்லை, அதுக்கு எல்லாத்தையும் பிரித்து வச்சுருந்தாங்க, அப்படியே வச்சுருந்தாங்க. பிஎம்சி பார்த்தா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பிஎம்சி நானும் எவ்வளோ கேட்டு பார்த்துட்டு அவங்ககிட்ட இல்லையம்மா, இது மட்டும் தான் இருந்துச்சாமா. பேட்ரி பார்த்தீங்கன்னா அதுதான் கைஸ், 3G செல்லு, சூப்பராக இருக்கும். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வோல்ட் எத்தனை வருது, எப்படி வருதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் சும்மா செக் பண்ணக்கூடாது. சைடில் இருக்கிற சீரிஸ் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கிடக்கு. கட் பண்ணியிருந்தால் பவர் வராது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேரில் போகும்போது பார்த்தீங்கன்னா 2200 சொன்னார். இல்லை ஃபோன் பண்ணும்போது நேரில் போனோன்னே பாய் கொஞ்சம் நல்ல வராட்டுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி போச்சு, மாற்றி ரேட்டை கம்மியாக குறைச்சிருந்தாரு. 750 ரூபா கொடுப்பா எடுத்துக்கினாரு. பார்த்தீங்கன்னா நான் மற்ற மாதிரி பொய்லாம் சொல்லலை, நிஜமாக தான் சொல்கிறேன். 750 ரூபா கொடுத்து எடுத்துக்கினாரு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் அவர் மனசு மாதிரி 500 கொடுத்து எடுத்துக்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. கடைசியாக ஃபைனலாக இது பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி 500 தான் வாங்கினேன். ஓகேங்களா, இது வாங்கினேன். இன்றைக்கி என்ன எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோ காட்டுறேன். இன்னும் அடுத்த வீடியோ ரெடியும் வண்டியில் மாட்டி காட்டுறேன். இப்போ வந்து என் செல்லு வெடிக்கல, இந்த பிஎம்சி இதை வெடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பிஎம்சி வெடிச்சதுனால ஹீட் ஆகி இதில் ஒட்டிக்கிச்சு. பார்த்தீங்கன்னா முன்னாடி 4 பேட்டரி அந்த காகிதம் மட்டும் வந்து போச்சு. வாங்க நம்ம மல்டிமீட்டரில் செக் பண்ணி வோல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது தனித்தனியாக செக் பண்ணணும்னா எல்லாத்தையும் உரிச்சா தான், அந்த வெல்டிங் அடிச்சதை பார்த்தீங்கன்னா பிரித்தா தான் நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு செல்லாக செக் பண்ண முடியும். வாங்க செக் பண்ணிக்கலாம். அது வெடிச்சிருக்குது பார்த்தீங்கன்னா ஃபால்ட்டு. பார்த்தீங்கன்னா அந்த சைடில் கிளிப்பில் பார்த்தீங்கன்னா அது மல்டிமீட்டர் ஒயர் சொருவிட்டு ப்ளஸ் மைனஸ் வச்சு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எத்தனை வோல்ட் இருக்குதுன்னு. 60 வோல்ட் இருக்குது, எத்தனை வோல்ட் இருக்குதுன்னு. இந்த செல்லாம் தனித்தனியாக கனெக்ட் பண்ணலாம். இப்போ ரெண்டு லைன் இருக்குது. இப்போ நம்ம ப்ளஸ் மைனஸ் கொடுத்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்டரி செக் பண்ணலாம். அதாவது 10 சீரீஸு 36 வோல்ட்டு 10 சீரீஸ் வரணும். பார்த்தீங்கன்னா 24 தான் வருது. இந்த பேட்டரி தான் அதிகமாக வெடிச்சிருக்கு, அதனால் இந்த பேட்டரி தான் ஃபால்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ 2வது பேட்டரி செக் பண்ணுவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இந்த பக்கம் சைடில் இருக்கும், அது அதை குத்திங்க. இல்லை குத்துறதில் குத்திக்கிறேன். குத்திட்டு அதை கொடுத்தோம்னா வச்சுங்க வந்துடும். இப்போ 3 ஒயர் பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்கு. இது நம்ம ஒரு ஒயர் ஒடிச்சு ஜாயிண்ட் அடித்தா போதும். ஜாயிண்ட் அடிக்க முடியுமோ தெரியல, வாங்க டச் பண்ணி விட்றோம். லைட்டாக டச் பண்ணி விட்டீங்கன்னா வச்சுங்க 69 வோல்ட் வரும். 70 பக்கம் வந்துடும். சார்ஜ் இல்லை பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் சார்ஜ் இல்லாமல் அப்படியே கடைக்குள்ளே வச்சுருந்தாரு. வாங்கிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா சென்னைக்கு இவ்வளோ தூரம் இந்த பேட்டரிக்காக இவ்வளோ தூரம் வந்தேன்னு கேட்டாங்க. ஆமாம், இதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு. அவர் ரேட்டு கம்மியாக போட்டு தந்துட்டார். வாங்கிட்டேன். பேட்டரி ரெடியானு கூப்பிடுப்பா அப்படின்னாரு. சந்தோஷமாக சொன்னார். நம்ம பேட்டரி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் என்ன அந்த 4 வெடிச்சு கிடக்கிற பேட்டரி மட்டும் மாற்றினா கொஞ்சம் நல்லா மைலேஜ் கொஞ்சம் நல்லா அடிக்கும். அப்படியே போடணும்னா வச்சுங்க இதாயிரும். நம்ம அதுக்கெல்லாம் துரு பிடிச்சிருக்கு, தண்ணி எதாவது பட்டுச்சானு தெரியல, துரு பிடிச்சிருக்கு, அதை பிரச்சனை இல்லை. நம்ம ஆயில் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். மித்தப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். இது நான் போல்ட்டில் பவராக இருக்குது. நான் இப்போ செக் பண்ணி பார்த்துட்டேன். சும்மா மோட்டர்லாம் சும்மா ரன்னிங் ஆகுது, வோல்ட் அதிகம் குறையில. ஆனால் அந்த பேட்டரியில் தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. வோல்ட்டு குறையில நான் மைலேஜ் குறையும்னு நினைக்கிறேன். ஒரு சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 செல்லு டவுனாக இருந்தாலும் அதை செல்லில் பசப்பில் வரும். ஆனால் அதில் பவர் இருக்காது. சும்மா மண்ணாங்கட்டி செல் மாதிரி அப்படி இருக்கும். அது பவர் பேங்க் எதாவது பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 5 செல் இருக்கும், அதில் 6வது செல்லாக ஒன்று வச்சுருப்பாங்க. ஆனால் அது செல்லு இருக்காது. டூப்ளிகேட்டை போட்டு மண்ணை போட்டு செல்லு மாதிரி மேக் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி தான் இது பார்த்திங்கன்னா போன செல்லை சும்மா வச்சு ஒன்றும் போட போகிறதில்ல. அதனால் நம்ம மாற்றிடலாம். போனதெல்லாம் எடுத்துகிட்டு பூசியை மாற்றிட்டோம்னா கொஞ்சம் நல்லா மைலேஜ் கிடைக்கும். 80 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், கிடைக்கும். மெதுவாக ஓட்டணும்னா கொஞ்சம் 80 கிலோமீட்டர் கிடைக்கும். 72 வோல்ட்டுக்கு 80 கிலோமீட்டர் இல்லை 75 கிலோமீட்டர் கரெக்டாக கிடைக்கும். இப்போ வாங்க கைஸ், உங்களுக்கு தனித்தனியாக செக் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் மெயின் இதில் கனெக்ட் பண்ணிட்டோம், 2 பேட்டரி ஒட்டுக்கா. இப்போ நம்ம சீரிஸ் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம மல்டிமீட்டர் ஒயர் ஒன்று எடுத்துக்கலாம். சரிங்க,
மல்டிமீட்டர் ஒயர் எடுத்து நம்ம 2 இதுக்கு கனெக்ட் பண்ணோம்னா ஓடும் கைஸ். இல்லை ஓடாது, பவர் சப்ளை கரெக்டாக வரணும். 2 பேட்டரி சேர்ந்து எவ்வளோ எத்தனை வோல்ட் வரும்னு பார்த்துக்கலாம். சரிங்க, ஒயர் டச் பண்ணாத தரும். மல்டிமீட்டர் ஒயர் பார்த்தீங்கன்னா போனது தான். அங்கே டச் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வோல்ட் வர ஆரம்பிச்சிடும். சரிங்க, ஒயர் வர கலண்டி வருது. இருங்க சொல்லிக்கலாம்னா சொல்லிக்கலாம். சொல்லி முடிச்சுட்டு நம்மளும் லித்தியம் பேட்டரி வாங்கியாச்சு. இதை நம்ம எப்படி ஓட்டுறோன்னு பார்க்கலாம் கைஸ். மறக்காம நம்ம சேனல் புதுசு வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் கைஸ் நான் தொடர்ந்து வீடியோ தோணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் வோல்ட் எத்தனை வரும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 60 வோல்ட். பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு மேலே சும்மா கிடந்துன்னு சொன்னார். 60 வோல்ட் வருது சும்மா கிடந்தோம். இப்போ நம்ம சார்ஜ் போட்டு எப்படின்னு வந்துட்டு நினைக்கிறேன். நான் ரெடி பண்ணிடுவேன். நான் பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா ரெடி பண்ண விட மாட்டேன். நான் ரெடி பண்ணி கைஸ். இந்த பேட்டரி போய் இங்கே ஈரோட்லேருந்து சென்னை போய் வாங்கியிருக்கேன்னா வச்சுங்க. ரெடி பண்ணுற காரணத்தால் தான் வாங்கியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பேட்டரிலாம் எங்கேயும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை வெடித்து வீணாக போயுமே தவிர ஒருத்தனுக்கு உருப்படியாக யாரும் தர மாட்டேங்கிறாங்க. நான் நிறைய பக்கம் கம்பெனி அங்கேயும் கேட்டு பார்த்தேன், ஒருத்தரும் தர மாட்டேங்கிறாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணால் கூட ரெடி பண்ணிடலாம் அப்படி தந்தாங்கன்னா யாரும் தர மாட்டேங்கிறாங்க. ஒரு பார்த்தீங்கன்னா எப்படியோ உங்களுக்கு தேடி அலைஞ்சாலும் இப்படி கிடச்சிருச்சு. இதை வச்சு நம்ம அப்படி ஓகே கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. 72 வோல்ட் பக்கம் வந்துட்டு நினைக்கிறேன். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் எத்தனை வோல்ட் இருக்குன்னு காட்டுறேங்க. பார்த்தீங்கன்னா 68 வோல்ட்டு. ஆம்ஸ் இன்னும் ஏற்ற 72 வோல்ட் வரும். ஓகே.